வியாழன் பிப்ரவரி 12, 2026. 44 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியில்லாமல் மும்பை மேயராக பொறுப்பேற்றார் ரிது தாவ்டே. துணை மேயர் சிவசேனாவின் சஞ்சய் சங்கர் காதி. மும்பை மேயராக ரிது தாவ்டே, துணை மேயர் சஞ்சய் சங்கர் காதி ஆகியோர் மும்பை மேயராக மும்பை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று பதவியேற்றார். ஏன் படிக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்காங்க மேயர் பதவிக்கு மும்பையில். லாஸ்ட்டாக 2022 நடைபெற இருக்கணும் மாநகராட்சி தேர்தல். கொரோனா காரணமாக நடைபெறல, தாமதமாகிவிட்டது. இப்போ நடைபெற்று பதவியேற்றிருக்காங்க. என்னென்னா போட்டி இல்லாமல். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாட்டில் பெரிய பணக்கார மாநகராட்சி பிஎம்சி. நாட்டின் பெரிய பணக்கார மாநகராட்சியாக பிஎம்சி விளங்குகிறது. இதில் 2025-26 பட்ஜெட் தொகை 74,450 கோடி. இவ்வளவு பெரிய மும்பை மாநகராட்சி மேயர் பதவியை 44 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக கைப்பற்றியுள்ளது. 2வது பாஜக மேயர் என்ற பெருமை ரிது தாவ்டேக்கு கிடைத்துள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1982 83 வரை பாஜக சேர்ந்த பிரபாகர் பாய் மும்பை மேயராக பதவி வகித்தார். பாஜகவின் முதல் பெண் மேயர் யாருன்னா பிரபாகர் பாய். அதுக்கப்புறம் 29 ஆண்டுகளுக்கு பிறகு சிவசேனா கட்சியை சேராத ஒருவர் மேயராக பொறுப்பேற்றுள்ளார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் தொடர்ந்து மேயராக பதவி வகித்து வந்தார். 2017 பிஎம்சி தேர்தல் நடைபெற்றது. 2017 பிஎம்சி தேர்தல் நடைபெற்றது. 2022 நடைபெற வேண்டிய மாநகராட்சி தேர்தல் கொரோனா தொற்று காரணமாக நீதிமன்ற வழக்குகள் சில காரணங்களால் தாமதமாகிவிட்டது. இந்த மாநகராட்சி தேர்தல் இதையடுத்து பிஎம்சி நிர்வாகியாக ஆணையர் சுக்ரானி செயல்பட்டு வந்தாங்க. ஆணையர் யாருன்னு கேட்டால் சுக்ரானி செயல்பட்டு வந்தார். துணை மேயர் பதவி சுழற்சி முறையில் 4 பேருக்கு வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. துணை மேயர் பதவி 4 பேர் வகிப்பாங்களா. சுழற்சி முறைனா மாற்றி 4 பேர் துணை மேயர் பதவிக்கு. அரசு பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்துக்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் இசைக்க உத்தரவு. வந்தே மாதரம் பாடல் இசைக்க உத்தரவு. இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்திய அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய திருத்தம் செய்தது அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில். இந்த இந்திய அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கிய திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதித்திருக்கிறது. என்னன்னா இங்கேருந்து அங்கே அமெரிக்காவுக்கு ஏதாவது பொருட்கள் இறக்குமதி பண்ணால் அந்த இறக்குமதி வரி 50% வரி விதித்திருக்கான் அமெரிக்கா. இந்நிலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணனா அந்த பொருட்களுக்கு தான் 50% வரி விதித்திருக்காங்க. வரி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதில் சமூகமாக ஏற்பட்டுள்ளது. ஸ்மூத்தாக அந்த உடன்பாடு இருக்குதான். இந்தியா மீதான வரி
இந்தியா மீதான வரி வந்து 18% குறைக்கப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார். அப்போது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிடமிருந்து அமெரிக்காவில் வந்து $500 பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்களை வாங்க இந்தியா உறுதியளித்ததாக தெரிகிறது. அமெரிக்கா வந்து பொருட்களை வந்து வாங்க வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவை வந்து அமெரிக்காவிடம் மோடி அரசு விட்டுவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தினாங்க. நேற்று குற்றம் சுமத்தினாங்க அமெரிக்காவிடம் வந்து இந்தியா விட்டுவிட்டதாக. ஆனால் வந்து 24 மணி நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற சில அம்சங்கள் அமெரிக்கா திருத்தியுள்ளது. இரு நாடுகள் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் கூடுதல் சலுகைகள் இடம்பெறலாம். இந்தியாவின் வேண்டுகோள் படி சில முக்கிய மாற்றங்களை வர்த்தக ஒப்பந்தத்தில் செய்து வருகிறது. யார் செய்து வராங்கன்னா அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை தெரிவித்தது. முக்கிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. திரும்ப இது 24 ஹவர்ஸில் என்ன மாற்றம் வேணும்னு பார்க்கலாம். முக்கியமானது, பருப்பு உற்பத்தியில் இந்தியா வந்து உலகளவில் பெரிய நாடு. பருப்பு உற்பத்தியில் இந்தியா தான் வேர்ல்டில் பெரிய நாடு. ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. உலகளவிய பருப்பு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து மொத்தம் 100%ல் வந்து பருப்பு உற்பத்தி வந்து நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணலாம், 25லேருந்து 28% வந்து பயிரிடுறாங்களாம். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஆனால் அமெரிக்கா பருப்புகள் மீது இந்தியா விதிக்கும் 30% இறக்குமதி வரியை நீக்க வற்புறுத்த வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அமெரிக்க செனட் உறுப்பினர் கடிதம் எழுதினார். இந்த இறக்குமதி வரி இருக்குல்ல, 30%, அந்த பருப்பு இறக்குமதி வரியை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அமெரிக்க செனட் உறுப்பினர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அமெரிக்கா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குல்ல, ஏன் வந்து இவ்வளோ வரி விதிக்கிறீங்க பருப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அமெரிக்கா முதலில் வெளியிட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் ஃபஸ்ட்டு பருப்பு உற்பத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்க வேளாண் பொருட்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் பருப்பு பற்றி எதுவும் பேசலை. பருப்பு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்குது இந்தியா. அமெரிக்காவில் வந்து 5 ஆண்டுகளில் நம்ம 5 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அமெரிக்காவில் வந்து $500 பில்லியன் அளவிலான எரிசக்தி பொருட்கள், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பொருட்கள், வேளாண் பொருட்கள், நிலக்கரி, சேவைகளை பெற இந்தியா உறுதியளித்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் இதெல்லாம் வாங்குறது கொடுக்குறது மாதிரி